அமெரிக்கா மற்றும் ஈரான் ஆகிய நாடுகளுக்கு இடையிலான போர் இன்று உச்சகட்டத்தை அடைந்திருக்கிறது. ஈரானுடைய அணுசக்தி தயாரிப்பு இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருப்பதாக அந்த நாட்டுக்கு எதிராக இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகள் ஒன்றிணைந்து மேற்கொண்ட போர் இன்று மிகப்பெரிய போராக மாறி இருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் எதற்காக இந்த போர் ஆரம்பிக்கப்பட்டதோ அதிலிருந்து மாறி வேறு ஒரு திசையில் பயணிப்பதையும் இப்போது பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்போது ஹார்முஸ் ஜலசந்தியை மீட்பதற்கான போராக இந்த போர் மாறி இருக்கிறது. இந்த போர் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்னர் ஹார்முஸ் ஜலசந்தி திறந்தே காணப்பட்டது. அந்த பகுதியினூடாக கப்பல் போக்குவரத்துகள் சுமூகமாகவே காணப்பட்டன. ஆனால் ஈரான் மீது அமெரிக்கா மேற்கொண்ட மிகப்பெரிய தாக்குதல்களை அடுத்து அந்த ஹார்முஸ் ஜலசந்தி பகுதி மூடப்பட்டது. இதனால் உலக பொருளாதாரத்தில் மிகப்பெரிய தாக்கம் ஏற்பட்டது. உலக நாடுகளுக்கான கச்சா எண்ணெய் விநியோகம் தடைப்பட்டது. உலக நாடுகளில் எண்ணெய் விலை அதிகரித்தது. அதுபோன்று எரிவாயு உள்ளிட்ட பல்வேறு பொருட்களுடைய விலை அதிகரிக்கப்பட்டது. இதனால் உலக பொருளாதாரம் மிகப்பெரிய சவாலை சந்திக்க தொடங்கியது. இதன் காரணமாக அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அழுத்தம் ஏற்பட தொடங்கியது. ஆகையால் ஹார்முஸ் ஜலசந்தியை மீட்பதற்காக தற்போது அமெரிக்கா போராடி வருகிறது. ஆனால் அமெரிக்கா ஹார்முஸ் ஜலசந்தியை மீட்பதற்கு பல்வேறு நாடுகளிடம் கோரிக்கை விடுத்தாலும் கூட எந்த நாடும் அமெரிக்காவோடு கைகோர்க்கவில்லை. நேட்டோ கூட அமெரிக்காவினுடைய கோரிக்கையை நிராகரித்திருந்தது. இப்போது இந்த ஹார்முஸ் ஜலசந்தியை எவ்வாறு திறப்பது என்பது தொடர்பாகவே அமெரிக்கா கவனம் செலுத்தி வருகிறது. இந்த தருணத்தில் நேற்றைய தினத்தில் முக்கியமான ஒரு அறிவித்தலை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விடுத்திருந்தார். இன்னும் 48 மணித்தியாலங்களே உங்களுக்கு வழங்கப்படும். அந்த 48 மணித்தியாலங்களுக்குள் ஹார்முஸ் ஜலசந்தியை திறக்காவிட்டால் ஈரான் மீது மிகப்பெரிய தாக்குதலை நடத்தப் போவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். அந்த காலக்கெடு நாளையோடு நிறைவடைகிறது. அதாவது ஈரானுடைய நேரப்படி நாளை இரவு 8 மணியோடு அந்த காலக்கெடு நிறைவடை போகிறது. நாளைக்குள் அந்த ஹார்முஸ் ஜலசந்தி திறக்கப்படாவிட்டால் மிகப்பெரிய தாக்குதல் நடத்தப்படும் என்றுதான் அமெரிக்கா தெரிவித்திருக்கின்றது. இந்த தருணத்தில் மற்றொரு முக்கிய நகர்வை ஈரான் எடுக்கப் போவதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த ஹார்முஸ் ஜலசந்தியை போன்றே மற்றொரு முக்கியமான ஜலசந்தி காணப்படுகிறது. அந்த ஜலசந்தியையும் மூடுவதற்கான திட்டத்தில் தற்போது ஈரான் இறங்கியிருக்கிறது. பாப் அல் மண்டப் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நீரிணையை மூடுவதற்கான முயற்சிகள் தான் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த அறிவித்தலை அந்த நாட்டினுடைய உச்ச தலைவர் முஜ்தபா கமேனியின் ஆலோசகர் வெளியிட்டிருக்கின்றார். அமெரிக்க வெள்ளை மாளிகை முட்டாள்தனமான ஒரு முடிவை எடுக்குமாக இருந்தால் உலக எரிசக்தி மற்றும் உலக நாடுகளுக்கு இடையிலான கப்பல் போக்குவரத்து என்பன மிகப்பெரிய சவாலை சந்திக்கும் என அவர் அறிவித்திருக்கின்றார். ஹார்முஸ் ஜலசந்தி வழியான போக்குவரத்து தடைப்பட்டிருப்பதன் காரணமாக மத்திய தரைக்கடல் பகுதியில் 32,000க்கும் மேற்பட்ட கப்பல்கள் தரித்து நிற்கின்றன. அதே போன்று 20,000க்கும் மேற்பட்ட கப்பல் பணியாளர்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கான உணவு பற்றாக்குறை மற்றும் குடிநீர் பிரச்சனை என்பன மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்த நிலைமை மேலும் நீடிக்குமாக இருந்தால் இன்னும் சவாலை சந்திக்க நேரிடும் என்றுதான் சொல்லப்படுகிறது. அதே போன்று ஹார்முஸ் ஜலசந்தியை போன்று பாப் அல் மண்டப் ஜலசந்தியும் மூடப்படுமாக இருந்தால் உலக நாடுகளுக்கான எரிசக்தி விநியோகம் மிகப்பெரிய அளவில் பாதிப்படையும் என்று சொல்லப்படுகின்றது. அதாவது இந்த 2 நீரிணைகளும் ஒரே நேரத்தில் மூடப்பட்டால் ஒரு நாளைக்கு 25 மில்லியன் கச்சா எண்ணெய் பெரல்கள் விநியோகம் பாதிக்கப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. ஒரு புறத்திலே மூடப்பட்டிருக்கக்கூடிய ஹார்முஸ் ஜலசந்தியை மீட்பதற்கான முயற்சியில் அமெரிக்கா ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. மறுபுறத்திலே மற்றொரு நீரிணையை மூடுவதற்கான முயற்சிகளில் ஈரான் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலைமை மேலும் பதற்றத்தை உருவாக்கி இருக்கிறது. மத்திய கிழக்கில் மாத்திரமல்லாமல் ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கும் இது மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாகவும் சவாலாகவும் காணப்படுகிறது. இந்த போர் எப்போது முற்றுப்பெறும் என்ற எதிர்பார்ப்போடு உலக நாடுகள் காத்திருக்கின்றன. அந்த அளவுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை இந்த போர் ஏற்படுத்தி இருக்கிறது. உலக நாடுகளில் எரிசக்தி எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட தொடங்கி இருக்கிறது. அதே போன்று இந்த பொருட்களுக்கான விலை அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. எரிபொருள் எரிவாயு விலை அதிகரிப்பு மாத்திரமல்லாமல் பல்வேறு பொருட்களுக்கான விலைகள் உலக சந்தையில் இன்று அதிகரித்து வருவதை காணக்கூடியதாக இருக்கிறது. இலங்கையிலும் கூட அண்மையில் 2 தடவைகள் எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்டது. நேற்றைய தினத்திலும் கூட எரிவாயு விலை அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பல பொருட்களின் விலைகள் அதிகரித்து வருகின்ற போது மக்களுடைய அன்றாட வாழ்வு சவாலுக்கு உட்படுத்தப்படுகிறது. எனவே ஒட்டுமொத்த உலக நாடுகளும் இந்த போரை எப்போது இவர்கள் நிறுத்துவார்கள் என்று எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்கள். போர் முற்றுப்பெறுமா அல்லது இந்த போர் அடுத்த கட்டத்தை நோக்கி நகருமா என்ற அச்சம் தற்போது ஏற்பட்டிருக்கிறது.